டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு மற்றவர்களை கையாளும் உளம அல்லது மனப்பக்குவம் அல்ல உளப்பக்குவம் வேண்டும் என்ற தலைப்பில் மேட்டார் குணமறைந்து இது போதாது, மேட்டாரின் பேச்சில் இருந்து பொறுக்கி எடுக்க பழக வேண்டும் என்று விளக்க விரும்புகிறேன். அது இந்த மேட்டார் பேச்சிலிருந்து பொறுக்கி வளரும் ஏனென்று சொன்னால் ஐயா, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வெளிச்சோடனை இப்ப நானும் நல்ல உடுப்பு போட்டு வந்திருக்கு. அவை என்ன பார்த்தா ஏதோ உடுப்பை பார்த்துட்டு உயர்வா நீங்க மதிக்கலாம். என்ற உள்ளத்துல ஆழ் மனதுல என்ன இருக்கு அதை அறிஞ்சுதான் நாங்கள் அவரோடு பழகலாம். அப்படி பழகினாத்தான் மற்றவரை எந்த இடத்துல இவரை வரும். குழந்தை பிள்ளைக்கும் குட்டி நாய்க்கும் செல்லம் கொடுக்க அப்பா அம்மா சொல்லி தந்திருப்பாரு. அப்ப எவரை எந்த இடத்தில் வைத்து பேண வேண்டும், அதுதான் நீங்க மேட்டர் எப்படி கையாளணும். எவரை இந்த இடத்தில் வைத்து பேண வேண்டும், அதை நாங்கள் எண்ணி பழக வேண்டும். அது எவ்வாறு கையாளுவோம்னா என்ற பேச்சில் இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும்னா இப்படி இவற்றை ஆழ்மனதுல இப்படித்தான் பதிஞ்சிருக்கு, அதைத்தான் வழியில சொல்ல வார. அதுல ஒரு நடத்த கூலங்களை பார்க்கணும். இவர் ஆக்களோட செய்திக்கு இன்னவாறு பழகுறார், இவர் சந்தியில ரோட்டால போய்க்கு யாரோட போறார், அல்ல எந்த சூழல்ல இவர் இன்வால்வ் ஆகிறார். அப்ப அதை வச்சுக்கொண்டு இவற்றை நட்பண்புகளை பகுப்பாய்வு செய்யலாம். கெட்ட நடத்தை இவரிடம் இருக்கா, நல்ல நடத்தை இவரிடம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப மாற்றார கையாளும் நுட்பங்கள் என்று சொல்லிக்க நாங்கள் மற்றவரை எப்படி அடையாளப்படும். ஒன்று பேச்சு, ஒன்று எழுத்து, ஒன்று செயல், ஒன்று அவரது சுற்றுச்சூழலில் ஆக்களோட பழகிற பழக்க வழக்கங்கள். இவற்றை வச்சு கொண்டு நாங்கள் மேட்டரை கையாளணும். ஒருவரை பார்த்து குரல் மொழி, உடல் மொழி, குரல் மொழி, உடல் மொழி, பழக்க வழக்க நடத்தை வழியாக அவரது வெளிப்படைய மதிப்பிட வாய்ப்பு, விசிபிலிட்டி. அந்த வெளியீடுகளில் வச்சுக்கொண்டு நாங்கள் விசிபிலிட்டியை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்க இருக்கு. உள்ளத்தில் இன்னும் இருக்கு. ஒருவர் புற வெளியீட்டின் அடிப்படையில் அக வெளியீடு, அதாவது உள்ளத்தில் இருக்கிற நிலையை அறிதல், புரிந்து கொண்டு உணர்வை, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். இவர் இப்படியா இருந்தால் இவருக்கு ஏற்ற மாதிரி இப்படி பழக வேண்டும். அப்படி பழகினா அவரை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இசைத்து கொள்ளலாம். இவ்வாறு ஒருவர் புரிந்து கொண்ட போது உடன்பாட்டுக்கு இணங்கி செல்வது உளமன பொருத்தத்தின் முதற்படி, முதற்கட்டம். நாங்கள் ஒருவரை புரிந்து கொள்வோம், பிறகு இணங்கி செல்வோம். ஆகவே அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் செருப்பு தைக்கும் தந்தைக்கு பிறந்தவர் என்றுதான் பாவிக்கும் செருப்பு அவர் தெரிந்தது என்றும் ஒருவர் நோகடித்துள்ளார். தான் பாவிக்கிற செருப்பு அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அப்பா தைத்து கொடுத்த செருப்பு நான் இப்போ பாவிக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் முன்னிலையில் இருக்கு. அந்த நிலையில பாருங்க, அவர் ஒரு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றாருன்னா, அப்பா நல்ல சிறப்பு தைப்பார், நீங்கள் என்றைந்தாங்க நானும் சிறப்பு தைப்பேன். அப்ப அந்த ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்த தலை குனிச்சு எப்படி அவர் அந்த சமூகத்தில் அந்த பெரிய பொதுக்கூட்டத்தில் ஒரு ஜனாதிபதி ஒரு தன்னை இழிவுபடுத்த வந்தவரை எப்படி கையாளுகிறார் என்று பாரு. ஆகவே இது மேட்டரை கையாளும் சிறந்த உளமல நுட்பமாகும். என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, என் எதிரியிடம் கேட்டு முழுமையாக அறியலாம். இது கவிஞர் மேத்தா ஒரு கவிதையில் எழுதிக்க தனது புது கவிதை கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பில் வெளியிட்டிருக்கு. ஆகவே மேட்டார் எங்களை பற்றி எடை போடுவது வழக்கம். அது அவர்களது குறை அல்ல, அல்லது அவர்கள் எங்களை கண்டிருக்கிறார்கள். என்ன சந்தர்ப்பம், என் அப்பா அம்மா பிச்சை எடுத்தார்களா, கண்டிருப்பார்கள். இப்போ நானும் பிச்சை எடுக்க தயார், ஆனால் அவர்கள் பிச்சை எடுத்த தொழில் நான் செய்தாலும் பெரிய ஆளாக வந்திருக்கேன். இப்போ ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி அப்பா சிறப்பு தைத்து நானும் சிறப்பு தைத்து தருவேன் என்று சொல்லி ஒரு மேடையில் அவற்றை திரும்பதான் நீர் இவ்வளவு காலம் சிறப்பு பாய்கிறார் தன் ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்களோ.
அப்படி எங்கட ஆளுமையை வெளிப்படுத்தி எங்கட சிறப்பை வெளிப்படுத்தி மேட்டாரை கையாள பழக வேண்டும். ஆகவே உங்களிடம் அறிவுரை கேட்பவர் எவரும் அதன்படி நடப்பதில்லை. இருப்பினும் எவரும் அறிவுரை கேட்டால் சொல்ல வேண்டும். பிரச்சனைகளை கேட்டு தீர்ந்து அவர்களுக்கு தேவையான இயன்றவரை நீங்க ஆலோசனை சொல்லி பழகுங்க. இப்போ நான் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஆலோசனை தான் பாவடி பண்ணுவார்கள். ஆனால் சிலவள தேவைக்கு கருதி ஆலோசனை கேட்டாலும் சொல்லி பழகுங்கள். ஆகவே உறவுகள் தேவை. அவர்களை உள்ளத்தை புண்படுத்தாமல், உள்ளத்தை நோகடிக்காமல் அரவணைத்து கொண்டு உண்மைத்தன்மையை உணர்த்தி எல்லா உறவுகளையும் கையாள பழகுவதே இன்றைய தேவை என்பதை உணர்த்துவதற்காக இன்று உங்கள் முன் எனது கருத்துக்களை முன்வைத்தேன். அதை செய்மடிப்பீர்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.